ரித்திகா ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். ஸோ பீப்புளுக்கு வந்து இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்பைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கு அண்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா முன்னாடி இருந்த அக்ரிகல்ச்சர் மெத்தட் வேற, இப்போ இருக்கிறது வேற. லைக் முன்னாடி இருந்த அக்ரிகல்ச்சர்ல சாயிலும் சரி ஃபர்டிலைசரும் சரி ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ரொம்ப நியூட்ரிஷியஸா இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு நிறைய மாற்றங்கள்னால சாயிலும் சரி நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் சரி நமக்கு போதுமான நியூட்ரிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்த காலத்துக்கு வர்றதுக்கு காரணம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் சொல்றாங்க. ஸோ உங்களுடைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணி ஹெல்த்தி வேல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை ஃபில் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றது, வெயிட் கெயின் பண்றது, இல்லை ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீடடா இருக்கீங்களோ, எனக்கு நிறைய டெஃபிஷியன்சி இருக்குங்க, என்ன சாப்பிட்டா எனக்கு வந்து சரியாகும்னு எனக்கு தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.